தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயுடன் கைகோர்க்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜயுடன் கைகோர்க்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கினார். அவருடைய கட்சியில் தற்பொழுது ஒரு IRS அதிகாரி அருண் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விஜய்க்கு ஆலோசகராக உள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக அல்லது இணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு பிரபல IAS அதிகாரி தமிழக வெற்றி கழகத்தில் கடந்த வாரம் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது. அவர் ரிட்டையர்டு IAS அதிகாரி, தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமான ஒரு IAS அதிகாரி, நேர்மைக்கு பெயர் பெற்றவர். அவர் அரசியலில் கடந்த சட்டசபை தேர்தலில் களமிறங்கி அமைதியாகிவிட்டார். தற்பொழுது மீண்டும் அரசியலில் களமிறங்கியுள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, முன்னாள் IAS அதிகாரியான சகாயம் IAS. சகாயம் IAS கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் பாதை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்தியவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 2 பேருமே பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதாவது சகாயம் IASம் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர், நடிகர் விஜயும் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். ஆகவே சகாயம் IAS நடிகர் விஜய் அவர்களுடன் அரசியலில் கைகோர்த்துள்ளார். பிள்ளைமார் சமூகத்தினர் அதிகம் வசிக்கின்ற தொகுதியில் சகாயம் IAS களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வியூகங்கள் வகுக்க சகாயம் IAS உறுதுணையாக இருப்பார் என்று கருதப்படுகிறது. சகாயம் IAS தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதால் மிஸ்டர் கிளீன் இமேஜ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏற்படும், நடிகர் விஜய்க்கு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சகாயம் IASஆல் அரசியலில் ஜொலிக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அவர் ஒரு நிர்வாக திறமையுள்ள அதிகாரி. அரசு வேற, அரசாங்கம் வேற. அரசு என்பது கவர்னர் தலைமையிலான அரசு, அரசாங்கம் என்பது முதலமைச்சர் தலைமையிலான அரசாங்கம். இவர் ஒரு திறமையான அரசு அதிகாரி. ஆனால் அரசாங்கத்தில் இவர் தாக்குப்பிடிப்பாரா என்பது கேள்விக்குறிதான். மக்கள் செல்வாக்கை பெற்று வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறிதான். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் சகாயம் IAS இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் சகாயம் IAS போட்டியிடலாம் என்று கருதப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் முறைப்படியாக சகாயம் IAS இணைந்துள்ளதை அறிவிக்கிறதா அல்லது கடைசி வரை ரகசியமாக வைத்திருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.